இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ்ஷோட ரெசிபி தான். அவ்வளோ சிம்பிள். வெங்காயம் தேவையில்லை, தக்காளி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீத்தூஸ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட சேர்த்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு கடையில் வந்து கிடைக்கும். இப்போது இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம சாதா கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம். இது வந்து அந்த பச்சை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நீளமாக இருக்கும். இதை வந்து இப்போ அந்த மேலே அந்த இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பீஸாக வெட்டிட்டு இதை வந்து ரெண்டு இல்லாட்டி 4 பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். கடுகு போட்டு தாளிச்சிட்டு அது கூட 2 வத்தல் மிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா உளுத்தப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கூட போட்டாலுமே இதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாமே பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் எடுத்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோ சிம்பிளான ரெசிபி இது. ஒன்றுமே கிடையாது. இந்த கத்திரிக்காய் வெட்டுற நேரம், இது வெந்து வர நேரம் மட்டும்தான் நம்மளுக்கு எடுக்கும். டக்குன்னு உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போகப்பெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளும் கூட. இப்போ இது கூட சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகை வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, இடித்து சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாவோ எதுவும் போட போகிறது கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மஞ்சள் தூளையே சேர்த்து இது கூட இந்த எண்ணெயிலே கொஞ்சம் அந்த வாட்டி அப்படியே அந்த பச்சை ஸ்மெல் போகணும். இந்த மிளகோட இந்த டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு, காரம் தான் நம்மளுக்கு இதில் இருக்க போது. அதனால் அதை அனுசரித்து சேர்த்துக்கோங்க. வேறு பச்சை மிளகாவோ மிளகாய் பொடியோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வெந்து வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப விட்டுறாதீங்க, அப்படின்னா ரொம்ப அப்படியே உடஞ்சி மசிஞ்சு போயிடும். ஒரு அளவுக்கு அந்த கத்திரிக்காயோட கீழே நின்னாவே போதும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா வெந்து வரட்டும். இந்த கத்திரிக்காய் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். இதோட டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் டக்குன்னு பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காய் நிறைய விதமாக நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி இது. இப்போ வந்து அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் அப்படியே வற்றி வந்துருச்சு. லைட்டாக ஒரு தண்ணியோட ஒரு குழப்பு இருக்கட்டும். நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லாயிருக்கும் அப்படி சாப்பிட்றப்போ. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டதுக்கப்புறமேட்டு இதில் 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப புளிக்காத தயிர், ஒரு நம்மளுக்கு வந்து நார்மலாக இருக்கிற ஒரு தயிர் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சொன்னால் தெரியாது. அது வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆறுனதுக்கப்புறமேட்டு மட்டும் நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அவ்வளோதாங்க, டிஷ்ஷு முடிஞ்சிருச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. உப்பு வேணும்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கிட்டோம்ல, அதனால் உப்பு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான், டிஷ்ஷு முடிஞ்சிருச்சு. வெங்காயம் தேவையில்லை, தக்காளி தேவையில்லை, வேறு எதுவுமே பச்சை மிளகாய் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. வெஜிடேரியன்ஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதில் கொஞ்சம் மல்லி இலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ வந்து இதோட டேஸ்ட்டே அப்படியே மாறிடும். சூப்பராக இருக்கும். அந்த தயிர், கத்திரிக்காய், இந்த மல்லி இலை எல்லாத்தோடையும் அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து நான்வெஜ் கூடயுமே இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்களேன். சூப்பராக இருக்கும். சிக்கன் குழம்பு கூடலாம் சைட் டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்படியே பெல் பட்டன் கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.